இன்றைக்கி நாம் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி லைட்டாக ஹீட் ஆகணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதித்து வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அதே பேனில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்க இலை, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போகி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது கூடவே காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்ததுனால அதுலேயே நல்லா வெந்திருக்கும். இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லு நம்மளுக்கு கறி குழம்பு ஸ்மெல் வரும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். தேங்காயை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கறி இல்லாமையே கறி குழம்பு டேஸ்ட்டில் செஞ்ச இந்த காலிஃப்ளவர் கிரேவியை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். பை பாய்.